நம்மளுடைய அன்சிகா மட்வானி வந்த முதல் படத்திலேயே வந்துட்டு அவங்களோட கியூட்டான ஸ்மைல்லையும் அழகான முக பாவனைகளாலையும் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாரத்தையும் வந்துட்டு அவங்க பக்கம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பல படங்கள் முன்னணி ஹீரோக்கள் கூட நினைச்சிட்டே வந்தாங்க. விஜய் கூட எல்லாரும் கூட வந்துட்டு கட்டம் கட்டி நடிச்சாங்க நம்மளுடைய அன்சிகா மட்வானி. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பல ஹிட்ஸ் வெளியே கிடைச்சாலும் போக போக அவங்களுடைய பட வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுங்க. இது எதனால அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச நம்மளுடைய அன்சிகா மட்வானி, ஓகே நம்ம ரொம்ப குண்டா இருக்கிறதுனால தான் பட வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க போல. அதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்களுடைய எடையை குறைச்சிக்கிட்டு வந்தாங்க. ஒரு 2-3 படம் நல்லா போனாலும் அதுக்கப்புறமா கூட அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது, கேரளாவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10-15 ஹீரோயின்ஸ் வந்து தமிழகத்துக்கு இறக்குமதி பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா 2 பேரை சொல்லணும்னா நம்மளுடைய கீர்த்தி சுரேஷும் மஞ்சிமா மோகனும் தாங்க. ஆமாங்க, அன்சிகா மட்வானி மான் கராத்தே படத்துக்கு அப்புறமா இன்னொரு படம் எப்படியாவது சிவகார்த்திகேயன் கூட நடிச்சு தமிழகத்துல கால் ஒண்ணு நின்னுணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிளான் போட்டாங்களாம். ஆனா அதுல மண்ணள்ளி போடுற மாதிரி சிவகார்த்திகேயன அடுத்த படமான ரஜினி முருகன் படத்துல கீர்த்தி சுரேஷ் வந்து கமிட் ஆயிட்டாங்களாம். சரி ஓகே, ரஜினி முருகன் தானே அடுத்த படத்தை பாத்துக்கலாம்னு பார்த்தா அடுத்த படமான ரெமோவே வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் கமிட் ஆயிட்டாங்க. இதனால செம்ம வேண்டா இருந்திருக்காங்க நம்மளுடைய அன்சிகா மட்வானி. சரி பழைய மாதிரி சிம்பு கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்பதான் சிம்பு கூட மஞ்சிமா மோகன் வந்து ஒட்டிக்கிட்டாங்களாம். மஞ்சிமா மோகன் கூட வந்துட்டு ஏஓஎம் படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா மஞ்சிமா மோகனுக்கும் பல படங்கள் வந்துட்டு தமிழ்ல கமிட் ஆகி வந்துட்டே இருக்கான். ஆனா தன் கையில போகன் படம் மட்டும்தான் இருக்கு அப்படின்றத மட்டும் உணர்ந்தாங்கன்னா அன்சிகா மட்வானி. சரி என்னங்க பண்ண முடியும், போகன் படத்துலயாவது எப்படியாவது சிறந்த நடிப்பை வெளியே காமிச்சு எப்படியாவது தமிழ்நாட்டுல மறுபடியும் கால் பண்ணி நின்னும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க போல. சரி ஓகே, நடிப்புலாம் வேலைக்காவது கொஞ்சம் கிளாமரா காட்டலாம்னு சொல்லிட்டு போகன் படத்துல அன்சிகா மட்வானி செம்ம கிளாமரா நடிச்சிருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு தணிக்கை குழு யூஏ சேனலில் கொடுத்ததுக்கு காரணமே வந்துட்டு நம்மளோட அன்சிகா மட்வானி தானா. அந்த அளவுக்கு அன்சிகா மட்வானி இந்த படத்துல கொஞ்சம் கிளாமராகவே நடிச்சிருக்காங்களாம். சோ கிளாமரா நடிச்சாதான் வந்துட்டு அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அன்சிகா மட்வானி இப்ப படு கிளாமரா நடிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கம் இருக்க எல்லாருமே இப்ப வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் கிளாமரா தான் நிற்பாங்க, இப்போ இன்னும் கிளாமரா காட்டுறதுக்கு முயற்சி பண்றதுனால அவங்களோட படங்கள் இனிமே வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா தனிக்கு குழு நினைச்சு எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்ப எந்த அளவுக்கு அவங்களோட படம் இருக்கும்னு. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.